தமிழில் இதுவரை வந்த திரைப்பட பாடல்களில் மிகவும் பிரபலமான ஒரு 5 பாடல்களை தேர்ந்தெடுங்கள் என்றால் நிச்சயமாக இந்த பாடலை தேர்ந்தெடுப்பார்கள். திரைப்படம் பராசக்தி என்பது அனைவரும் அறிந்தது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு டெபியூட் பிலிம் என்பது ஒரு சரித்திர சான்று. கலைஞர் மு. கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிய திரைப்படம் இது என்றால் அனைவருக்கும் விளங்கும். இந்த பாடலை எழுதியது யார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. திரைக்கதை வசனம் எழுதிய கருணாநிதி தான் இந்த பாடலையும் எழுதினார் என்று நம்பிக்கொண்டிருப்போரும் உண்டு. ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. இந்த பாடலை எழுதிய நபர் வேறு யாரோ இருக்க கலைஞர் மு. கருணாநிதி தான் இந்த பாடலை எழுதினார் என்று கூறியதற்கு காரணம் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. இந்த பாடலை பற்றியும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியரை பற்றியும் பராசக்தி என்கின்ற இந்த திரைப்படம் எப்படி உருவானது என்கின்ற சுவையான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் காண்போம். நேயர்களே, ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள். என்ற அனுபவ பொருள் விளங்க அந்த அனுபவ பொருளை விளங்குவதற்கு அந்த காலத்திய தென்னிந்திய சினிமா கலைஞர் என்று விசாரித்த வகையில் எனக்கு கிடைத்த தகவல்களை நான் இங்கு பகிர்கின்றேன். நேயர்களே, முதலில் உலக பிரசித்தி பெற்ற இந்த பராசக்தி என்கின்ற திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள் யார் யார் என்பதை காண்போம். காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீ. மூட நம்பிக்கைகளை எதிர்த்து முற்போக்கு கருத்துக்களை முன்வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கலாம் என்று திராவிட கட்சிகள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முற்படுகின்ற நேரத்தில் P.A. பெருமாள் முதலியார் என்ற ஒரு நபர், அவரும் திராவிட கட்சியைச் சேர்ந்தவர், வேலூரைச் சேர்ந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர். அதனால் என்ன செலவானாலும் அந்த திரைப்படத்தை நான் தயாரிக்கின்றேன் என்று கூறினாராம். கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டார்கள். சுதர்சனம் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு நியமிக்கப்பட்டார். படம் தயாரிக்கப்பட்டு முழுமையடைந்த பிறகு விநியோக உரிமையை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியதாம் AVM நிறுவனம். 1952 தான் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவதற்கு கவிஞர் கண்ணதாசன், M.R. ராதா, உடுமலை நாராயணகவி, C.N. அண்ணாதுரை, கருணாநிதி இன்னும் நிறைய பேர் அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். நீங்கள் முற்போக்கு கருத்துக்களை கூறுவது பற்றி தவறில்லை, ஆனால் அதில் ஒரு வரமுறை இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினாராம் ALS என்று அழைக்கப்படும் A.M. ஸ்ரீனிவாசன். இவர் கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1942 நிகழ்ந்த 2ஆம் உலகப் போரின் நினைவூட்டுவதாக அமைந்தது கதைக்களம். உண்மையில் சொல்ல போனால் அந்த மூலக்கதையை எழுதியவர் பாவலர் பாலசுந்தரம் என்பவர். அதை திரைக்கதையாக மாற்றும் பொறுப்பு கலைஞர் கருணாநிதியிடம் வழங்கப்பட்டது. முதலில் C.N. அண்ணாதுரை அவர்களிடம் கொடுத்துத்தான் திரைக்கதை எழுத சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர்தான் சிபாரிசு செய்தாராம், கருணாநிதியிடம் கொடுங்கள், மிக சிறப்பாக எழுதி தருவார் என்று. பாவலர் பாலசுந்தரம் என்பவர் எழுதிய பராசக்தி என்கின்ற பெயரில் எழுதிய நாடகத்தின் கதையையும், நடராஜன் என்பவர் எழுதி வைத்திருந்த என் தங்கை என்கின்ற ஒரு நாடகத்தினுடைய கதையும் பிணைந்து எழுதப்பட்டதுதான் பராசக்தி திரைப்படத்தினுடைய திரைக்கதை. என்னுடைய கதை அதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் என் அனுமதி இல்லாமல் இந்த திரைப்படத்தை எடுக்கக்கூடாது என்று வாதிட்டாராம் நடராஜன். திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் P.A. பெருமாள் அவர்களிடம் சண்டை பிடித்தாராம் நடராஜன். A.V. மெய்யப்ப செட்டியார் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து தயாரிப்பாளர் P.A. பெருமாள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்திருக்கின்றார். அதனால்தான் திரைப்படத்தினுடைய விநியோக உரிமை AVM நிறுவனத்திற்கு தரப்பட்டது என்று செய்திகள் கூறுகின்றன. மற்றொரு செய்தியும் உலாவுகிறது. அது வதந்தியா உண்மையா என்று தெரியவில்லை. நேயர்கள் அறிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதாவது C.N. அண்ணாதுரை இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதுவதற்கு தயங்கியதற்கு காரணம் இது பாலசுந்தரம், அதாவது பாவலர் பாலசுந்தரம் மற்றும் நடராஜன் ஆகியோரின் கதை. இதற்கு நான் திரைக்கதை எழுதினேன் என்றால் என்னுடைய தனித்தன்மை மாறிவிட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தான் நான் கருணாநிதியிடம் கொடுத்து திரைக்கதை எழுத சொன்னேன் என்று அண்ணாதுரை கூறினார். பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகர்களாக திகழ்ந்த 2 நடிகர்களுக்கு இது டெபியூட் பிலிம். ஒன்று சிவாஜி கணேசன், மற்றொன்று SSR என்று அழைக்கப்படும் S.S. ராஜேந்திரன். ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி எடுக்கும் பொழுது
சிவாஜி கணேசன் நிராகரிக்கப்பட இருந்தாராம். முகம் சரியில்லை, குரலும் சரியில்லை, ஆளை மாற்றிவிடுங்கள், ஹீரோவை மாற்றிவிடுங்கள் என்றாராம் சவுண்ட் இன்ஜினியர். நல்ல வேலை, தயாரிப்பாளர் P.A. பெருமாள் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தாராம் சிவாஜி கணேசன். ஏற்கனவே பல நாடகங்களில் சிவாஜி கணேசன் நடிப்பை பார்த்திருக்கின்றார் P.A. பெருமாள். இந்த பையனே இருக்கட்டும் என்று கூறிவிட்டாராம். கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் அதை ஆதரித்திருக்கின்றனர். இல்லை என்றால் சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டிருந்திருப்பாராம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்துக் கொண்டிருந்தபோது சிவாஜி கணேசன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாதாம். அப்பொழுது கணேசன் என்று சொன்னால் தான் தெரியுமா. சிவாஜி என்கின்ற அடைமொழி அப்பொழுது சேர்க்கப்படவில்லை. பராசக்தி திரைப்படத்தில் 11 பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த பாடல் முதன்மையான பாடலாக கருதப்பட்டது. காரணம் இசை மற்றும் வரிகள். ஒரு உண்மையை சொல்ல போனால் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான பாடல்கள் பாகிஸ்தானின் உருது திரைப்படங்களில் இருந்து பெறப்பட்டவை என்றும் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் இந்த பாடல், நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் தமிழ் வாசனையுடன் உடுமலை நாராயண கவியால் எழுதப்பட்டது என்பதுதான் முக்கிய செய்தி. உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க. இந்த பாடலில் உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய அந்த வார்த்தை அனைவரையும் மெய்சிலுக்க வைத்ததாம். காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க என்கின்ற வார்த்தை. இதை கருணாநிதி தான் அப்படி எழுத சொன்னார் என்றெல்லாம் வதந்தி பரவியது பொழுது இந்த வார்த்தைக்கும் கருணாநிதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் ஆணித்தரமான செய்தி. உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க. உடுமலை நாராயணகவி அவர்கள் தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இந்த பாடலை மிக அற்புதமாக எழுதியிருக்கும் பொழுது கருணாநிதி தான் அந்த வார்த்தைகளை எழுதினார் என்று கூறுவது மிகப்பெரிய தவறு என்ற சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகிறது. சிம்ம குரலும் C.S. ஜெயராமன் அவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது பல முறை ஒத்திகை பார்த்து கொண்டாராம். இந்த இடத்தில் அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டாராம் இசை அமைப்பாளர் சுதர்சனிடம். முக்கியமான சில இடங்களை மட்டும் அப்படி அனுமதித்தாராம் சுதர்சனம். அந்த முதலில் மேலோட்டமாக அந்த மெட்டை பார்த்துவிட்டு பாடல் வரிகளை எழுதி கொடுத்தாராம் உடுமலை கவி. பாடலின் வரிகள் மெட்டின் சந்தங்களுக்கு மீறி சில இடங்களில் வந்ததால் மெட்டை சற்று அட்ஜஸ்ட் செய்தாராம் சுதர்சனம். திரைப்படத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 2 பாடல்களை உடுமலை கவி எழுதியிருக்கின்றார். மற்ற 3 பாடல்களின் வரிகள் மகாகவி பாரதியார் அல்லது பாரதிதாசனின் வரிகள். 2 பாடல்களை K.P. மீனாட்சி சுந்தரம் என்பவர் எழுதியிருந்தார். ஒரு முக்கியமான நபர். அவரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் காண இருக்கின்ற நேயர்களே. இருப்பினும் இந்த வீடியோவிலேயே மீனாட்சி சுந்தரை பற்றி நான் சில குறிப்புகள் தருகின்றேன். நீங்க பிறகு காணலாம் அதை. பூமாலை என்று துவங்கும் மற்றொரு பாடல். அந்த பாடலை மட்டுமே கருணாநிதி எழுதியிருந்தார். அந்த பாடல் கூட பாகிஸ்தானிய உருது திரைப்படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மெட்டுக்காக எழுதப்பட்ட பாடலாம் அது. திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்குத்தான் இசை சுதர்சனம் அவர்கள். 50களில் எல்லாம் பாடல்களுக்கு மெட்டமைப்பவர்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிக்க வேண்டும், அதாவது ரீரெக்கார்டிங் வாசிக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் இல்லை. அதற்கென்று ஒரு ஆர்கெஸ்ட்ரா குழு இருக்கும். அவர்கள் தான் ரீரெக்கார்டிங் பணிகளை பார்த்துக் கொள்வார்கள். பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் உதவலாம் அவர்களுக்கு, ஆனால் நோட்ஸ் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த திரைப்படத்திற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது ரீரெக்கார்டிங் வாசித்தது சரஸ்வதி ஸ்டோர்ஸ் இசைக்குழு, அதாவது சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா என்கின்ற குழுவினர்களை. இந்த திரைப்படத்தை பற்றி பிரத்யேக செய்திகள் ஏராளம் நேயர்களே. திரைப்படம் வெற்றிகரமாக வெளியிடப்பட்டது. 1952 வெளியாகின்றது. வெளிவந்த முதல் நாளே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்துகிறது. சில வசனங்கள் பிராமண சமுதாயத்தை சாடி எழுதியதாக, இன்னும் சொல்ல போனா நேரடியாக தாக்கி எழுதியதாக குற்றச்சாட்டு மிக பலமாக எழுந்தது. அல்லுக்கு பூமாலை அணிவித்து விட்டால் அது கடவுளாகி மாறிவிடுமா என்றெல்லாம் எழுதினாராம் கருணாநிதி. அக்காலகட்டத்தில் தமிழ் மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கின்றார் ராஜகோபாலாச்சாரியார். ஒன்றை சொன்னாராம் அவர், சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். நல்லொழுக்க வார்த்தைகளை அவற்றில் நாம் பயன்படுத்த வேண்டும். புரட்சி செய்கின்றேன் பேர் வழி என்ற புதுமையை புகுத்துவதால் மக்களிடம் அது வீணான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் என்று கூறினாராம் ராஜகோபாலாச்சாரியார். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்த்து தாழ்த்தி கூறிவிடுவதால் அந்த சமுதாயம் கீழே போய்விடாது என்று பிராமணர்களுக்கு ஆதரவாக ராஜகோபாலாச்சாரியார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்கவில்லை.
படத்தை தடை செய்தே ஆக வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நின்றிருக்கிறார்கள். மத்திய அரசு தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. வசனங்களில் சில இடங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், சமூகத்தில் ஒவ்வாத சில காட்சிகளை நான் நீக்க வேண்டும் என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டன. அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது என்பதுதான் உண்மையான செய்தி. இந்த சச்சரவு சம்பந்தமான செய்திகளை இந்த திரைப்படத்தை ஓட வைத்தது என்றும் கூறுகிறார்கள். எது எப்படியோ திரைப்படத்தை தயாரித்த P.A. பெருமாள் முதலியார் அவர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், திரைப்படம் மிகப்பெரிய வசூலை அள்ளி தந்தது. AVM நிறுவனம் இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய வருவாயை ஈட்டியது என்று சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன. எத்தனையோ இந்த நாட்டிலே பகுத்தறிவு என்ற வார்த்தையை மிக தவறாக பயன்படுத்தி இருக்கின்றது இந்த திரைப்பட குழு என்று வர்ணித்தது சில வார ஏடுகள். அப்பொழுது மிகப்பெரிய வசூலை அளித்தது, மிக நன்றாக ஓடியது இந்த திரைப்படம் என்பதற்காக மக்கள் இந்த திரைப்படத்தை ரசித்து பார்த்தார்கள் என்றெல்லாம் கூறிவிட முடியாது என்று தினமணி போன்ற பத்திரிகைகளில் விமர்சனங்கள் வந்தனவாம். இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் என்று அப்பொழுது கேள்விகள் எழுந்தன. பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை முழுமையாக படிக்காது எங்களை ஏளனம் செய்யாதீர்கள் என்ற அர்த்தம் என்று கூறப்பட்டது. குறிப்பாக இந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மக்களிடமிருந்து. இருப்பினும் பாடலை எழுதிய உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு கண்டன வார்த்தைகள் வராமல் இல்லை. அத்தனை பெரிய கவிஞர் சில இடங்களில் எல்லாம் அளவு அறிந்து எழுதியிருக்கலாம் என்று அவரது ரசிகர்களே கூறியதாகவும் ஒரு செய்தி. திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் தானே கவிஞர் கண்ணதாசன். அவர் ஏன் ஒரு பாடலை கூட இந்த திரைப்படத்தில் எழுதவில்லை என்று ஒரு கேள்வி வரும். பாடலாசிரியர்களுள் ஒருவராக நான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற எனக்கு விருப்பமில்லை என்று கூறிய கண்ணதாசன் இந்த திரைப்படத்தில் ஒரு பாத்திரமேற்று நடித்திருக்கின்றார் என்பது ஒரு செய்தி. ஒரு சிறு பாத்திரம் நீதிபதியாக வருவார், பார்த்திருக்கலாம் நீங்கள். நேயர்களே, கவிஞர் K.P. காமாட்சி சுந்தரத்தை பற்றி இந்த வீடியோவின் முடிவில் நான் கூறுகிறேன் என்று கூறியிருந்தேன் உங்களிடம். நிச்சயமாக அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். K.P. காமாட்சி சுந்தரம் அவர்கள் மிக முக்கியமான நபர் என்று நான் குறிப்பிட்டதற்கு காரணம், இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் என்று நடித்திருக்கின்றார். கோவில் பூசாரியாக ஒருவர் வருவாரே, அதுவும் தவறு செய்வார். அவர்தான் K.P. மீனாட்சி சுந்தரம். மிகச்சிறந்த கலைஞர், நடிகர், கவிஞரும் கூட. பல திரைப்படங்களில் பல முக்கியமான பாடல்களை எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் 2 பாடல்கள் அவருடைய பாடல்கள். என்னென்ன பாடல்கள் என்று மட்டும் நான் கூறுகின்றேன் இந்த வீடியோவில். அதன் முழு விவரங்களை நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் காண்போம். அது எந்த பாடல்கள்? 2 பாடல்கள் K.P. காமாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல்கள் இந்த திரைப்படத்தில் என்றால், என்கின்ற மிகவும் புகழ்பெற்ற பாடல் இதே திரைப்படத்தில் இடம்பெற்றது தான். மற்றொரு பாடலும் உண்டு இதே திரைப்படத்தில், K.P. காமாட்சி சுந்தரம் எழுதிய பாடல். அந்த பாடல் இந்த பாடல் ஒரு கலக்கிய பாடல் என்று சொல்லலாம். K.P. காமாட்சி சுந்தரம் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை அளித்தந்த பாடல். அவருக்கு மட்டுமல்ல, சுதர்சனம் அவர்களுக்கும் தான். சுதர்சனம் இசையமைத்த பாடல்கள் முதன்மையான பாடலாக இந்த பாடல் கருதப்படுகிறது. இந்த பாடலும் கூட பாகிஸ்தானி இந்த உருது மொழியில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இருப்பினும் இது தமிழுக்காக மெட்டமைக்கப்பட்ட பாடல். அது பாடகி M.S. ராஜேஸ்வரி அவர்களுடைய ஹிட் சாங் வரிசையில் முதலில் நிற்கும் பாடலாம் இது. கவனித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, இந்த பாடலுக்கு நடனமாடும் இந்த நடிகையின் பெயர் என்ன? உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறவாத கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும் அல்லது மின்னஞ்சல் செய்யவும். குமாரி என்று ஆரம்பிக்கும் முதல் எழுத்து க, அதுதான் குழு உங்களுக்கு. என்னது? K.P. காமாட்சி சுந்தரம் என்பவர் தான் இந்த பாடல் எழுதினாரா? அது யார் அந்த K.P. காமாட்சி சுந்தரம் என்று கேட்பவர்கள் தான் அதிகம். அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். நேயர்களே, அவரை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். என்னுடன் நின்று இந்த வீடியோவை பொறுமையாக கண்டு கழித்தமைக்கு நன்றி நேயர்களே. பராசக்தி திரைப்படத்தை பற்றி நான் கூறிய கருத்துக்களில் ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் தவறாது நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் செய்யவும் அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும். மற்றொரு நிகழ்ச்சியில், மற்றொரு தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.